வணக்கம். என் பேர் தாமஸ். நான் ஒரு ஆப்ஷன் ட்ரேடர். எஸ்எம்சி கான்செப்ட்டையும், ஆப்ஷன் கிரீக்ஸ் இதெல்லாம் வந்து வச்சு ட்ரேடு ப ஆப்ஷன வந்து பை பண்ற ஒரு ட்ரேடர். என்னுடைய யூடியூப் சேனல் நேம் வந்து மேத் பை தாமஸ். நீங்க இப்ப ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது வந்து ட்ரேடிங் வியூல வந்துட்டு நிஃப்டியினுடைய ஸ்பாட் சார்ட் 5 மினிட் சார்ட். இந்த வீடியோ வந்து எதுக்கு நான் இப்ப போடுறேன் அப்படின்னாச்சுன்னா, புதுசா ஒரு வெர்ஷன் இண்டிகேட்டர வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த இண்டிகேட்டர பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். அந்த இண்டிகேட்டர நான் ஓப்பன் பண்றேன் உங்களுக்கு. இதுதான் இந்த இண்டிகேட்டர். இது வந்து நோட்பேட் ஃபைல்ல வந்துட்டு ஆ இது பண்ணியிருக்கிறோம். இத வந்துட்டு நீங்க இந்த ஃபைல் வந்துட்டு என்னுடைய டெலிகிராம் குரூப். இப்ப இந்த வீடியோ பார்க்குறீங்கல்ல, இந்த வீடியோல போயிட்டு கீழ டிஸ்கிரிப்ஷன கிளிக் பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா, அதுல வந்துட்டு அ என்னுடைய குரூப் டெலிகிராம் குரூப்பினுடைய லிங்க் இருக்கும். அந்த லிங்க கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னாச்சுன்னா, அதுல ஃபைல் அட்டாச்மென்ட் அப்படின்னு ஒரு டாபிக்ஸ் இருக்கும். அந்த ஃபைல் அட்டாச்மென்ட் டாபிக்ஸ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட் ஃபைல அதாவது நோட்பேட் டெக்ஸ்ட் ஃபைல்ல நீங்க எடுக்கலாம். ஸோ இத நீங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கங்க. இத வச்சுக்கிட்ட பின்னாடி என்னப்பா இத எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னா, இத பாருங்க இது வந்து வெர்ஷன் 6 இண்டிகேட்டர் எஸ்எம்சி டூல் கிட் வெர்ஷன் 1.4 அப்படின்னு இருக்கு. ஸோ இது இவ்வளோ தூரம் வரும். நான் ஸ்க்ரோல் பண்றேன். இப்ப இது எல்லாத்தையுமே நீங்க வந்துட்டு காப்பி பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. இத எப்படி இன்ஸ்டால் பண்ணணுன்றத சொல்றேன். நீங்க டெலிகிராம் குரூப் போயிட்டு, என்னுடைய டெலிகிராம் குரூப் போயிட்டு, ஃபைல் அட்டாச்மென்ட்ட ஓப்பன் பண்ணி, டாபிக்ஸ ஓப்பன் பண்ணீங்கன்னா, இந்த ஃபைல் இருக்கும். எஸ்எம்சி வெர்ஷன் 1.4 டிஎக்ஸ்டின்னு இருக்கும். அத வந்துட்டு நீங்க கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு, இந்த மாரி ஓப்பன் ஆகும். அதுல எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க வந்துட்டு மவுஸ வச்சு கிளிக் பண்ணுங்க. அப்புறமா கீபோர்டுல கண்ட்ரோல் பட்டன பிரஸ் பண்ணிக்கிட்டே, ஏ பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணீங்கன்னா, எல்லாமே வந்து செலக்ட் ஆயிடும். செலக்ட் ஆன பின்னாடி, அதே கண்ட்ரோல் பட்டன கிளிக் பண்ணிட்டு, சிய கிளிக் பண்ணுங்க. எல்லாம் இப்ப வந்துட்டு காப்பி ஆயிடும் கிளிப்போர்டுல. ஸோ, இப்ப வந்துட்டு இத வந்துட்டு நீங்க மினிமைஸ் பண்ணிடுங்க. இல்ல குளோஸ் பண்ணிடுங்க. பண்ணிட்டு நேரா இங்க வந்தீங்கன்னா, ட்ரேடிங் வியூக்கு வந்தீங்கன்னா, இதுல பைன் எடிட்டர் அப்படின்னு இருக்கும். கீழ இந்த இடத்துல கீழ இருக்கும். அந்த பைன் எடிட்டருக்குள்ள போனீங்க அப்படின்னாச்சுன்னா, ஏற்கனவே நான் வந்துட்டு இத காப்பி பண்ணி, பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறதால, இந்த இண்டிகேட்டர் வந்து இங்க தெரியுது. ஸோ, இத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, மேக்ஸிமைஸ் பேனல் ஃபுல்லாவே வரும். ஸோ, இத வந்துட்டு நீங்க மினிமைஸும் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப நீங்க இந்த பைன் எடிட்டர வந்துட்டு, நீங்க வந்துட்டு ஓப்பன் பண்ண பின்னாடி, இதுல வேற ஏதாவது இருந்ததுன்னா, அத வந்துட்டு டெலீட் பண்ணுங்க. இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து இது ஏற்கனவே நான் இன்ஸ்டால் பண்ணதால அது வருது இது. ஸோ இதையும் நான் வந்துட்டு டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா, கண்ட்ரோல் அழுத்திட்டு, அதே ஆல் அழுத்திட்டு, டெலீட் பட்டன வந்து பிரஸ் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. இப்ப ஏற்கனவே நீங்க அங்க காப்பி பண்ணது உங்க கிளிப்போர்ட்ல இருக்கிறதால, இப்ப கண்ட்ரோல் வி பிரஸ் பண்ணீங்கன்னா, அது வந்து இங்க பேஸ்ட் ஆயிடும். இப்போ பேஸ்ட் ஆயிடுச்சு. இது பேஸ்ட் ஆன உடனே, நீங்க இத வந்துட்டு சேவ்ன்னு வரும் உங்களுக்கு. எனக்கு எனக்கு சேவ்ன்னு வரல. ஏன்னா, ஏற்கனவே நான் இது பண்ணதால. ஸோ ஆட் டூ சார்ட் குடுக்குறேன் நானு. ஆட் டூ சார்ட் குடுத்த உடனே, சார்ட்ல வந்துட்டு ஆட் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? இப்ப இத வந்து மூவ் பண்ணி பாருங்க இந்த மாரி. இந்த மாரி மூவ் பண்ணி பாருங்க. சில டைம் என்ன ஆகும் அப்டின்னாச்சுன்னா, உங்களுக்கு கேண்டில் மட்டும் தனியா நகரும். இந்த மார்க்கிங்லாம் தனியா இருக்கிற மாரி தெரியும். ஒண்ணும் பயப்படாதீங்க. நீங்க திருப்பி போயிட்டு, இத வந்துட்டு குளோஸ் பண்ணிடுங்க. குளோஸ் பண்ணிட்டு, திருப்பி போயிட்டு, நீங்க திருப்பி ஆட்ன்னு குடுத்தீங்க அப்டின்னாச்சுன்னா, உங்களுக்கு வந்துட்டு கரெக்ட்டா அது வந்துரும். ஸோ, அதனால வந்துட்டு பேனிக் ஆக வேண்டாம். ஓகே. இப்ப இந்த இண்டிகேட்டர பத்தி பார்ப்போம். இப்ப நீங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணணுன்றத வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்த்துட்டோம் நம்ம. எப்படி இன்ஸ்டால் பண்ணணுன்றத வந்துட்டு நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னாச்சுன்னா, 1 மினிட் இருங்க. இப்ப இந்த இண்டிகேட்டர்ல வந்துட்டு என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கு அப்டின்றத வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்ப்போம். அ இப்ப இதுல வந்துட்டு நம்ம எஸ்எம்சி கான்செப்ட்ல வந்துட்டு மொத்தம் வந்து 3 விஷயம் வந்து நம்ம யூஸ் பண்றோம். இதுல வந்து 4 இது இருக்கு. 1 வந்து என்ன அப்டின்னாச்சுன்னா,
இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரல் மார்க்கிங், அதாவது எல்ஹெச், போஸ், எல்எல், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், எல்ஹெச், போஸ், இந்த மாதிரி இது வருது பாத்தீங்களா? இது வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். மார்க்கெட் வந்து புல்லிஷ் மார்க்கெட்டா, பீரிஷ் மார்க்கெட்டா அப்படின்றத வந்துட்டு நம்மளுக்கு வந்து சொல்றது தான் இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது. பொதுவா வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ரெட் கலர் லேபிள் வந்தது அப்படின்னாச்சுன்னா, அது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு பீரிஷ் மார்க்கெட்டு. க கிரீன் கலர் லேபிள் வந்ததுன்னா, அது வந்துட்டு புல்லிஷ் மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி அப்படின்னாச்சுன்னா, இப்ப நான் ஒரு ஓப்பன் பண்றேன். இது ஒரு 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 ஃபியூச்சர் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லுவோம் இத. 2வது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, எஃப்இஜி. இந்த எஃப்இஜி. இப்ப இந்த எஃப்இஜி இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த எஃப்இஜிய வந்துட்டு இந்த கேப்புக்கு இடையில உருவாகுறது. இத பத்தி உங்களுக்கு தெரியும். தனிப்பட்ட வீடியோ இருக்கும். இது ஒரு ஒரு டூலு. இன்னொன்னு வந்து என்ன அப்டின்னாச்சுன்னா, இங்க வந்துட்டு ஒரு பிரீமியம் ஜோன் கிரியேட் ஆகும். பிரீமியம் ஜோன், டிஸ்கவுண்ட் ஜோன் அப்டின்றது மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்குள்ள உருவாகுற ஒரு ஜோன் ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஒண்ணு வரும். இது இல்லாம ஆர்டர் பிளாக்ன்னு ஒண்ணு வரும். ஆனா இப்ப எந்த ஆர்டர் பிளாக்கும் இதுல இல்ல. ஸோ இந்த இண்டிகேட்டர்ல என்ன ஸ்பெஷல் அப்டின்னாச்சுன்னா, இப்ப நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து 5 மினிட் டைம் ஃப்ரேம். 5 மினிட் டைம் ஃப்ரேம வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள்க்கு வந்துட்டு 5 மினிட் டைம் ஃப்ரேம்ல வந்துட்டு எனக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்து புல்லிஷா இருக்குதுன்னு வச்சுக்கங்க. புல்லிஷ் ட்ரெண்ட்ல இருக்கு அப்டின்னாச்சுன்னா, நான் எனக்கு என்ன ஒண்ணுன்னா, நான் ஹையர் டைம் ஃப்ரேம்ல போயிட்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் என்ன அப்டின்றத வந்து நானு பார்க்க விரும்புறேன்னு வச்சுக்கங்க. அது முன்னாடி நான் வந்துட்டு தனியா ஓப்பன் பண்ணி போயி, அந்த ஹையர் டைம் ஃப்ரேம்ல நான் பார்க்கணும். அது 1 ஹவரா இருக்கலாம், இல்ல 4 ஹவரா இருக்கலாம். எந்த டைம் ஃப்ரேமா இருந்தாலும் அந்த டைம் ஃப்ரேம்க்குள்ள போணும். ஆனா இந்த இண்டிகேட்டர்ல அந்த மாதிரி தேவையில்ல. நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னாச்சுன்னா, இந்த இண்டிகேட்டர்ல வந்துட்டு இந்த செட்டிங்ஸ்ன்னு இருக்கு பாருங்க. இத கிளிக் பண்ணீங்க அப்டின்னாச்சுனாலே, ஹெச்டிஎஃப் கன்ஃபர்மேஷன் டைம் ஃப்ரேம்ன்னு வரும். உங்களுக்கு ஐஎம் டைம் ஃப்ரேம் வந்துட்டு எத வந்துட்டு நீங்க பேரலலா செக் பண்ண விரும்புறீங்களோ, அந்த டைம் ஃப்ரேம செலக்ட் பண்ணிக்கங்க. நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது 5 மினிட். ஆனா, நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருந்து கன்ஃபர்மேஷன எதிர்பார்க்கிறோம் அப்டின்னாச்சுன்னா, அது எந்த ஹையர் டைம் ஃப்ரேம் அப்டின்னு பாருங்க. நீங்க அந்த செட்டிங்ஸ கிளிக் பண்ணீங்கன்னா, அதுல ஹெச்டிஎஃப் கன்ஃபர்மேஷன் இருக்கும். அத நீங்க போயிட்டு இதுல ஓப்பன் பண்ணீங்க அப்டின்னாச்சுன்னா, உங்களுடைய ஹையர் டைம் ஃப்ரேம் உங்களுடைய ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி நீங்க 1 ஹவர செக் பண்ண போறீங்களா? இல்ல 4 ஹவர பண்ண போறீங்களா? அப்டின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. நான் இப்போ 1 ஹவர் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 4 ஹவர செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு ஓகேன்னு குடுத்துட்டேன். இப்ப குடுத்துட்டேன் அப்டின்னாச்சுன்னா, என்ன வரும் அப்டின்னாச்சுன்னா, இப்ப இந்த கிரீன் ஸ்ட்ரக்சர் இந்த ரெட் வந்து பிரைட்டா இருக்கு. ஆனா, அந்த கிரீன்ல வர்றது டல்லா இருக்கு பாத்தீங்களா? அப்ப என்ன அர்த்தம் அப்டின்னாச்சுன்னா, ஹையர் டைம் ஃப்ரேம்ல இன்னும் மார்க்கெட் வந்து பேரிஷ்ல தான் இருக்கு. அதனால தான் ரெட் வந்து பிரைட்டா இருக்கு. அதாவது நம்ம எத செலக்ட் பண்ணியிருக்கோம் 4 ஹவர். அந்த 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல வந்துட்டு மார்க்கெட் ஸ்டில் பேரிஷ்ல தான் இருக்கு. சோ அதனால பேரிஷ்ன்றது வந்துட்டு பிரைட்டா இருக்கு. நம்மளுக்கு புல்லிஷ்னுடைய அந்த கிரீன் இது வந்துட்டு டல்லா டிம் ஆயிடுது. புரியுதுங்களா? அப்ப என்ன அர்த்தம் அப்டின்னாச்சுன்னா, நம்ம அதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். லோயர் டைம் ஃப்ரேமோடைய மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட ஹையர் டைம் ஃப்ரேமினுடைய மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் மேட்ச் ஆகுதா? இல்லையா? கன்ஃபர்மேஷன் கிடைக்குதா? இல்லையா? அப்படின்றத செக் பண்ணிறலாம். உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு நம்ம கிளாஸ்ல வந்து பார்த்திருக்கிறோம். எக்ஸ்டர்னல், இன்டர்னல். எக்ஸ்டர்னல்ன்றது வந்து ஹையர் டைம் ஃப்ரேமு. இன்டர்னல்ன்றது வந்துட்டு லோயர் டைம் ஃப்ரேமு. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம்ல என்ன ட்ரெண்ட் இருக்கோ, அதே ட்ரெண்ட் லோயர் டைம் ஃப்ரேம்லயும் இருந்தது அப்படின்னாச்சுன்னா, அது வந்து ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் மாதிரி. ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னாச்சுன்னா, நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்றத வந்துட்டு சொல்றது தான். ஸோ அதுக்காகத்தான் இப்ப இந்த இதுல நம்ம லோயர் டைம் ஃப்ரேம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், ஹையர் டைம் ஃப்ரேம்ல என்ன ட்ரெண்ட் இருக்குது அப்படின்றத, இந்த ஒரு இது மாட்டி காட்டிக்கிட்டே இருக்கும். ஹெச்டிஎஃப்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து பீரிஷ்ல இருக்குன்னு அது வந்து காட்டிக்கிட்டே இருக்கும். அந்த ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து புல்லிஷ்க்கு மாறுச்சு அப்படின்னுச்சுன்னா, இதுவும் அப்படி கிரீன்க்கு மாறி புல்லிஷ்ன்னு வந்துரும் அந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு கன்ஃபர்மேஷன வந்துட்டு இது வந்து குடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்ப பாருங்க மார்க்கெட் வந்து இங்க இருந்து மேல ஏறியிருக்கு. ஏறுன உடனே இது வந்து 5 மினிட் டைம் ஃப்ரேமு. ஆனா நம்மளுக்கு வந்துட்டு கடைசியா வந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, இதுதான் வந்திருக்கு. அது வந்து புல்லிஷ்.
HL சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஏன்னா இந்த கேண்டிலுக்கு அப்புறமா தான் இந்த கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த கேண்டில்ல தான் நம்மளுக்கு வந்துட்டு புல்லிஷ் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து வந்திருக்கு. லோயர் டைம் ஃப்ரேம்ல. ஆனா ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஸ்டில் அது வந்து பீரிஷ்ல தான் இருக்கு. அதனால வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சரும், எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சரும் மேட்ச் ஆகாம இருக்கு. ஸோ புரியுதுங்களா? ஸோ அப்ப வந்துட்டு இது வந்து ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்க முடியாது. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்றோம். ஒரு கன்சர்வேட்டிவ் ட்ரேடரா இருந்தோம் அப்டின்னாச்சுன்னா, ஒரு அக்ரெசிவா நம்ம ட்ரேட் பண்ணாம இருந்தோம் அப்டின்னாச்சுன்னா, ஸ்டில் வி ஹேவ் டூ வெயிட். ஸோ 2 ஹையர் டைம் ஃப்ரேம், லோயர் டைம் ஃப்ரேம். எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் 2மே வந்து மேட்ச் ஆயி, அலைன் ஆயி ஒண்ணா வந்தது அப்டின்னாச்சுன்னா, நம்ம வந்துட்டு ட்ரேட் எடுக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 1 இது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல. இந்த எஃப்இஜி இருக்கு பார்த்தீங்களா? இந்த எஃப்இஜி வந்துட்டு என்ன அப்டின்னாச்சுன்னா, ஹையர் டைம் ஃப்ரேமும், லோயர் டைம் ஃப்ரேமும் வந்துட்டு ஒரே மாதிரியா இருந்தது அப்டின்னாச்சுன்னா, இது வந்துட்டு பிரைட்டா இருக்கும். இல்லாட்டினா வந்துட்டு இது வந்துட்டு டிம் ஆயிடும். இந்த ச எஃப்இஜியும். அது இல்லாம இன்னொன்னு வந்து என்னன்னா, ஓபி. ஓபி வந்து டிஸ்ப்ளேயே ஆகாது. ஹையர் டைம் ஃப்ரேமோட ஒத்து போகல அப்டின்னாச்சுன்னா, இங்க லோயர் டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு வந்துட்டு ஓபியே வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகாது. இந்த ஒரு இது இருக்கு. ஸோ எனக்கு இதெல்லாம் வேண்டாம். எனக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன்லாம் வேண்டாம். நான் மேனுவலா போய் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னாச்சுன்னா, இது நேரா வந்த உடனே இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் இருக்குல்ல, இத வந்துட்டு ரிக்வயர் ஹையர் டைம் ஃப்ரேம் அலைன்மென்ட்ன்னு இருக்குல்ல, அந்த செக் மார்க் வந்துட்டு எடுத்துருங்க. எடுத்துட்டு ஓகே குடுத்துருங்க. ஓகே குடுத்துட்டீங்க அப்படின்னாச்சுன்னா, உங்களுக்கு எல்லாமே வரும். இப்ப ஆர்டர் பிளாக் இங்க வந்துருச்சு பாருங்க கீழ. ஸோ இந்த ஆர்டர் பிளாக் வந்துரும். எல்லாமே வந்துரும் உங்களுக்கு. அப்ப அ ஒண்ணுமே இல்ல. இங்கேயும் இந்த லேபிள் என்ன ஆயிடுச்சு பாருங்க. HTF நாட் ரிக்வயர்டுன்றது லேபிள் வந்துருச்சு. அப்ப நம்ம HTF வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன வந்துட்டு நம்ம எதிர்பார்க்கல. நம்ம ஒன்லி வந்துட்டு லோயர் டைம் ஃப்ரேம மட்டும் தான் வந்துட்டு யூஸ் பண்றோம் அப்படின்றத வந்துட்டு இது வந்துட்டு இதாகுது. மத்தபடி வெர்ஷன் 1.3ல என்னென்னலாம் இருந்ததோ அதே இதுதான். ஒரு ஓபியோ, எஃப்இஜியோ வந்துட்டு மிட்டிகேட் ஆயிடுச்சு அப்டின்னாச்சுன்னா, அது வந்துட்டு கிரே கலருக்கு வந்துட்டு மாறிடும். ஓகேங்களா? மத்த இதெல்லாம் இதுதான். ஸோ இத வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு உங்க ஸ்டைலுக்கு ஏத்த மாரி யூஸ் பண்ணுங்க. ஒரு 2, 3 நாள் வந்துட்டு வாட்ச் பண்றதுனாலும் வாட்ச் பண்ணி பாருங்க. நீங்க பல இதுல இருக்கிற ஃபெசிலிட்டீஸ் எல்லாத்தையும் இது பண்ணுங்க. மத்தது எல்லாமே ஒரே இதுதான். இப்ப இந்த ஃப்ராக்டல் மெத்தடுக்கும் வந்துட்டு கொஞ்சம் வந்து ஃப்ராக்டல் மெத்தட் வந்து அந்த இது வந்து மாறி இருக்கும். அதனால அது எங்க இருக்குன்னு தேட வேண்டாம். அது இதோ இருக்கு இந்த இதுல. இருக்கு பாருங்க. ஸ்ட்ரக்சர்ன்னு இருக்கு பாருங்க. ஸ்ட்ரக்சர் லைன் லென்த் இந்த ஸ்ட்ரக்சரினுடைய லைன் லென்த் அது. டிம்டு ஸ்ட்ரக்சர் எஃப்இஜி ஒபேசிட்டி. அதாவது எவ்வளோ தூரம் டிம் ஆக்கி காட்டணும் அப்படின்றதுக்கு வந்து இது. இத வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தூரத்துக்கு வந்து டிம் பண்ணணும் அப்படின்றத. ஸோ உங்க இது பண்ணி அதுக்கு தகுந்த மாரி ஏன்னா உங்களுக்கு வந்து சிலது என்ன பிரைட்டுக்கும், டிம்முக்கும் எனக்கு வித்தியாசமே தெரியல. எனக்கு கொஞ்சம் கண்ணுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாச்சுன்னா, நல்ல டிஃபரன்ஸ் தெரியிற மாதிரி நீங்க அந்த டிம் பண்ணிக்கலாம், பிரைட் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த இது குடுத்துருக்கு. ஃப்ராக்டல் டைப் வந்து நான் இப்ப வந்து இது 5 மினிட் இது வந்து 5 ஃப்ராக்டல் இருக்கு. நீங்க வந்துட்டு அத வந்துட்டு நீங்க 3க்கு வந்துட்டு ஆப்ஷன் வந்துட்டு நீங்க சேஞ்ச் பண்ணி 3க்கும் போட்டுக்கலாம். நான் வந்து இப்ப 3க்கு போடுறேன். 3க்கு வந்துட்டு மாத்திக்கலாம். மாத்துறப்ப 3 ஃப்ராக்டல் மெத்தட பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு ஆர்டர் பிளாக் வந்துட்டு வரும். அத வந்துட்டு நீங்க பண்ணிக்கங்க. ஆ மத்தபடி ரிக்கவர் வால்யூம் இருக்கு, வேணும் அப்டின்னாச்சுன்னா, ரிக்வயர்ட் வால்யூம போட்டுட்டு, அடுத்தது வால்யூம் மல்டிப்ளையர வந்துட்டு நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணாலும் வால்யூம் மல்டிப்ளையர வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதேபோல ரிக்வயர்ட் டிஸ்பிளேஸ்மென்ட் கேண்டில் வேணும் அப்டின்னா, அது வேணும்னா சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்டின்னாச்சுன்னா, அது டிஸ்பிளேஸ்மென்ட் கேண்டில வந்துட்டு இது பண்ணாது. என்ன ஒண்ணு டிஸ்பிளேஸ்மென்ட் கேண்டிலு இது எல்லாத்தையுமே எடுத்துட்டீங்க அப்டின்னாச்சுன்னா, எல்லாமே வந்து மார்க் ஆகும். அதனால வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இதுவே வந்துட்டு என்ன ஆகும், ஒரு என்ன ஏதுன்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு கன்ஃப்யூஷனா இருக்கும். அதனால வந்துட்டு டிஸ்பிளேஸ்மென்ட்ட வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா எஸ்எம்சி கான்செப்ட்ல வந்துட்டு டிஸ்பிளேஸ்மென்ட் கேண்டில் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான கேண்டிலு. ஆஃப்டர் ஆர்டர் பிளாக் ஒரு டிஸ்பிளேஸ்மென்ட் கேண்டில் வர்றது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் அப்படின்றதால, அந்த வந்துட்டு அந்த இத வந்துட்டு ஆப்ஷன் வச்சுக்கங்க. ஏன்னா ரிக்வயர்ட் வால்யூம், ஹை வால்யூம் நீங்க வால்யூம் ப்ரொஃபைல் செக்ஷன வந்துட்டு தனியா யூஸ் பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா, உங்களுக்கு வந்துட்டு இது வந்து தேவைப்படாது. ஆ இல்லாட்டி நீங்க இல்ல வேணும் அப்டின்னாச்சுன்னா, இடையில செக் பண்ணி பார்த்துக்கிட்டு நீங்க வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப நான் இந்த வந்து ஹையர் டைம் இப்ப பாருங்க என்னென்ன இதெல்லாம் வந்து தெரியுது பாருங்க. இப்ப ஹையர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் நானு எடுத்துட்டேன் நானு. ஆ எடுத்துட்டேன். ஆனா வந்துட்டு ரிக்வயர்ட் ஹை வால்யூம் மட்டும் தான் எடுத்திருக்கிறேன். ரிக்வயர்ட் டிஸ்பிளேஸ்மென்ட் கேண்டில் வந்து இருக்கு. யூஸ் ஃபிராக்டல் ஸ்விங்ஸ் ஃபார் ஓபியும் வந்து இருக்கு.
ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னாச்சுன்னா, இப்ப போயிட்டு எனக்கு கன்ஃபர்மேஷன் ஐஎம் டைம் ஃப்ரேம்ல இருந்து வேணும் அப்படின்றதுக்காக, நான் போயிட்டு அத வந்து ரிக்வயர்ட் ஐஎம் டைம் ஃப்ரேம் அலைன்மென்ட்ன்றத வந்து செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ண உடனே பாருங்க, நெறைய இது மறைஞ்சிருச்சு. எது எதெல்லாம் அதோட மேட்ச் ஆகுதோ, அது மட்டும் தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ இந்த ஆர்டர் பிளாக் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகுது. ஓகே. அ இப்ப இதுல வந்துட்டு உங்களுக்கு டைம் ஃப்ரேம் எனக்கு 4 எல்லாம் வேணாம். நான் 1ல கம்பேர் பண்றேன் அப்டின்னாச்சுன்னா, 1 நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்க டைம் ஃப்ரேம்க்கு உங்களுக்குன்னு ஒரு ஓன் ஸ்டைல் இருக்கும். அந்த ஸ்டைல் பிரகாரம் நீங்க எக்ஸ்டர்னலா எந்த டைம் ஃப்ரேம சூஸ் பண்றீங்க, இன்டர்னலா எந்த டைம் ஃப்ரேம சூஸ் பண்றீங்க அப்டின்றத பார்த்துங்க. நான் இப்ப வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து 4 ஹவர சூஸ் பண்ணியிருக்கிறேன். இது ஒரு இதுக்கு தான். நான் வந்து டெ இத தான் காலம் ஃபுல்லா நான் வந்து சூஸ் பண்ணுவேன்னு அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்றதுக்காக ட நான் பண்ணியிருக்கேன். நான் இப்போ ஹையர் டைம் ஃப்ரேம்ல வந்து 4 ஹவர் பண்ணியிருக்கேன். ஆனா லோயர் டைம் ஃப்ரேம் வந்து எனக்கு என்னது 5 மினிட்ல இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, இங்க ஒரு ஆர்டர் பிளாக் வந்து வருது. இங்க ஒரு எஃப்இஜி இருக்கு. மத்த இதெல்லாம் அப்படியே உங்களுக்கு ஆஸ் யூசுவல் தெரியுது. இங்க வந்து பாருங்க ஒரு கிரே கலர்ல இருக்கு. இந்த எஃப்இஜி வந்துட்டு ஃபில்ட் ஆயிடுச்சு. அதனால வந்துட்டு இது கிரே கலர்ல வந்துட்டு மாறிடுச்சு. ஸோ இத வந்துட்டு யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது இதுல ஏதாவது டவுட், ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னாச்சுன்னா, என்னுடைய டெலகிராம் குரூப்ல போயிட்டு நீங்க வந்துட்டு இந்த இந்த இண்டிகேட்டர் நான் யூஸ் பண்றப்ப எனக்கு இந்த மாரி ப்ராப்ளம்லாம் வருது அப்படின்ட்டு. இப்ப பாருங்க, இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறப்ப இங்க இது வந்துட்டு கிரே கலருக்கு மாறிடுச்சு பாருங்க. இந்த ஆர்டர் பிளாக் வந்துட்டு பிரேக் ஆயிடுச்சு. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம்ல வந்துட்டு ஆனா பியரிஷ்ல தான் இருக்கு. ஸ்டில் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் வந்துட்டு 4 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து பியரிஷ்ல தான் இருக்கு. ஸோ இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்துட்டு இப்ப இது உள்ள வந்துருச்சு பிரைஸு. ஸோ அதனால வந்துட்டு ஈவன் பிரைஸ் அந்த கேண்டில் குளோஸ் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அப்பதான் வந்து நம்மளுக்கு ஃபுல்லா அது வந்துட்டு அந்த ஆர்டர் பிளாக் பிரேக் ஆச்சா என்ன அப்படின்றது தெரியும். இது எல்லாமே உங்க பிராக்டிஸ்ல நீங்க வந்துட்டு இது பண்ணிக்குவீங்க. என்னைக்கும் நெனச்சுக்கங்க, என்ன நான் ட்ரேடிங்ல வெற்றி பெறது அப்படின்றது வந்து மந்திரம், தந்திரம்லாம் கிடையாதுங்க. இது கடினமான உழைப்பும், கடினமான வந்து உங்களுடைய மூளைய செலுத்தி, நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறதுலயும் தான் பிராக்டிஸ்லயும் தான் இருக்கு. அதனால இந்த இண்டிகேட்டர வச்சிருந்தா நீங்க பெரிய கோடீஸ்வரனா ஆயிடுவோம் அப்படின்லாம் இல்ல. இந்த இண்டிகேட்டர வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்ன்றபடி, இந்த இண்டிகேட்டர எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த இது வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கணும் உங்களுக்கு ஏத்த மாதிரி. ஏன்னா, எந்த ஒரு இண்டிகேட்டரும் வந்துட்டு பெர்ஃபெக்ட்டான இண்டிகேட்டர்ஸ் வந்து கிடையாது. ஸோ, அதனால வந்துட்டு நீங்க இந்த இண்டிகேட்டர்ஸ யூஸ் பண்றப்ப, உங்களுக்கு உங்க ஸ்டைலுக்கு ஏத்த மாரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணி, அத எப்படி வந்து ரொம்ப எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்றது அப்படின்றத வந்துட்டு, நீங்க வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, நான் சொன்னபடி இந்த கமெண்ட் இதுல வந்துட்டு போடுங்க. நன்றி, வணக்கம்.